असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। बृहदारण्यक उपनिषद शांति मंत्रम। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। பகவத்கீதை அக்ஷர பிரம்ம யோகம் 8வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 6வது ஸ்லோகம் இன்னும் கொஞ்சம் படிங்க. ஏன்னா மனசின் தன்மை எம் எம் வாவி ஸ்மரன் முக்த்வா எம் வாவி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதாக. இந்த ஸ்லோகத்தில் சென்ற ஸ்லோகத்தில் அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம்னாரு. கடைசி காலத்தில் யார் என்னையே நினைக்கிறார்களோ அவர்கள் என்னை என்று அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு போன ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்தில். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் எம் எம் வாபி, நீ எதை எதை நினைக்கிறாயோ, எந்த எந்த பாவத்தில் இருக்கிறாயோ அந்த பாவத்தை அடைவாய். என்னை நினைத்தால் என்னை அடைவாய் அப்படின்னு சொல்லி ஒரு நுணுக்கமான விஷயத்தையும் சொல்ல போகிறார். இதில் நம்ம போன வகுப்பில் இந்த ஸ்லோகத்தில் 6வது ஸ்லோகத்தில் மனதினுடைய ஸ்வபாவம் தன்மை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதாவது இந்த மரண காலத்தில் அந்திம காலத்தில் என்ன ஆகும்னா நம்முடைய மனதினுடைய உடலினுடைய சக்தி எல்லாம் போய்விடும். அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்த நேரத்தில் நமக்கு சிந்திக்கும் சக்தியும் போய்விடும். இப்போ நம்ம சிந்திக்கிற மாதிரி அதெல்லாம் சிந்திக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஹை ஃபீவர் இருந்துச்சு அல்லது உடல் நலம் ரொம்ப மோசமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா சிந்திக்க முடியாது. நீங்கள் நினச்சது சிந்திக்க முடியாது. அப்போது நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் நம்முடைய மனதில் ஆழ் மனதில் இருக்கின்ற விஷயம் தான் வெளியே வரும். அப்போ நம்ம கட்டுப்பாட்டிலே இருக்காது அது. இது நீங்கள் நல்ல ஹை ஃபீவர் இருக்கும்போதோ அல்ல உடல்நலம் சரியில்லை, ரொம்ப மோசமான உடல்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு வரும். எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. ஸோ இந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் சிந்திக்கும் சக்தியை இழந்து எல்லா சக்தியும் இழந்து விடுவோம். அப்பொழுது இந்த மனிதன் சாதாரண உபாசகனாகவும் இருக்கலாம், சாதாரண மனிதனாகவும் இருக்கலாம். அவனுடைய மனதில் கடைசி காலத்திலே சிந்திக்கும் சக்தி, உடல் சக்தி எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் அவனுடைய மனதில் என்ன வரும்? நீங்கள் அப்போ போய் பகவானை நினைக்கலாமே அப்படின்னு நினச்ச முடியவே முடியாது. ஏன்னு கேட்டால் சிந்திக்கும் திறன் இல்லை. அப்போது நம்முடைய சொத்து என்ன சேர்த்து வச்சுருக்கோமோ, சொத்து இந்த சென்ஸ் என்னோட மெமரியில் வெளியே சொல்லலை, நம்ம மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோமோ, எதை அபியாசம் செஞ்சுருக்கோமோ அதைத்தான் வெளிவரும். அதுதான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். நீ எதை அபியாசம் செய்து வைத்திருந்தாயோ அதுதான் கடைசி காலத்தில் உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி அதுதான் வரும். அதனால் நல்ல விஷயங்கள் 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே எதையெல்லாம் நம்ம நினச்சி நம்ம அபியாசம் செய்திருக்கிறோமோ அதுதான் நம்ம தன்னை மீறி அந்த நேரத்தில் மனதிற்கு வரும். அதனால் பகவான் கடைசி காலத்தில் என்னை யார் நினைக்கிறார்களோ என்று சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஆரம்ப காலத்திலிருந்து நீ எதை அபியாசம் செய்தாயோ அதுதான் கடைசி காலத்தில் நிஷ்டையாக மன உறுதியிலே இருக்கும், ஆழ் மனதில் அதுதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாரு. அந்த ஸ்லோகத்தில்
அந்த காலேன்னு சொல்லிட்டாரு, ஓப்பனாக சொல்லிட்டாரு. அந்த கால கடைசி நேரத்தில் என்னை நினைத்தால் என்னை அடைவாய்ன்னு சொன்னார். ஆனால் இங்கே எம் வாபின்னு சொல்லும்போது, நீ எதை எதை அபியாசம் செய்து வைத்திருந்தாயோ, என்னை நினைத்து அபியாசம் செய்திருந்தால் என்னை அடைவாய். அல்லது எந்த பொருளையோ எந்த மனிதனையோ எந்த உறவையோ நினைத்து நீ அபியாசம் செய்தால் அதுதான் அப்போ வரும் அப்படிங்கிற விஷயத்தை பகவான் சொல்கிறார். அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை நம்ம அபியாசம் செய்யணும். அது சில பேர் சொல்லுவாங்க, எப்பா இன்னும் வயசு இருக்குப்பா, நமக்கு இன்னும் போகலாம், பகவான் பேரை சொல்கிறதுக்கு அபியாசம் செய்திருந்தால் பகவானுடைய பேர் தான் வரும், நமக்கு இன்னும் நேரம் இருக்குது, கடைசி காலத்தில் தானே அவர் சொல்லியிருக்காரு, அந்த காலையில் தானே சொல்லியிருக்காரு. அதனால் இந்த கோயிலுக்கு போகிறது, சத்சங்கம் பண்ணுறது, ஆன்மீக பயணம் செய்கிறது, கும்பமேளா போகிறதெல்லாம் வச்சுக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம், 60 இப்போ அனுபவிப்போம் உலக வாழ்க்கையை அப்படின்னு நம்ம சின்ன சிறு இவங்களை இளைஞர்கள்லாம் சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. அப்படி செஞ்சால் நிச்சயமாக கடைசி காலத்தில் அந்த ஞாபகம் வராது. வாழ்க்கை இப்போ நம்ம வாழ்க்கை அனுபவிச்சிடலாம்னா அதே தான் வரும் நமக்கு. நம்முடைய எண்ணம் அனாத்மா விஷயத்தில் தான் இருக்கிறது. சாதாரணமாக நம்ம எண்ணம், ஏன்னா அதனால தான் கிரகஸ்தன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சாஸ்திரத்தில் சொல்லுது. கிரகம்னா வீடுன்னு மட்டும் கிடையாது, இந்த உடல் மனமும் கிரகம்தான். யார் இந்த உடல் மனதோடு ஒட்டி உறவாடுகிறார்களோ அவன் கிரகஸ்தன். அது நான் சன்னியாசம் வாங்கியிருந்தாலும் சரி, என்னுடைய உடலும் மனமும் அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருந்தால் நானும் கிரகஸ்தன் தான். எல்லாருமே அந்த மாதிரி தான் சொல்வார். அதனால் நம்முடைய எண்ணம் அனாத்மா விஷயத்தில் இருக்கிறது. அது வந்து அதை இப்போ இந்த அனாத்மா விஷயத்தில் இருக்கிறதுனால அனாத்மா விஷயம்தான் வரும் நமக்கு. அதை நம்ம டைவர்ட் பண்ணி இறை நாமத்தை சொல்கிறது, அனுமதி மொழிகள் படிப்பது, இந்த கோவில் குளத்துக்கு போகிறது, சத்சங்கத்துக்கு போகிறது, அதன் மூலமாக நமக்கு சம்ஸ்காரம் மாறும். ஏன்னா எதை நாம் நினைக்கிறோம், அதாவது எந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது. ஜடபரதர் கதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜடபரதர் வந்து தன்னுடைய நாட்டையே துறந்து வந்தார். எதுக்கு வந்தார்? மோட்சம் அடையணும், முக்தி அடையணும்னு சொல்லி. ஆனால் வந்த இடத்துல என்னாச்சு, அவருக்கு அந்த மான் மேலே ஒரு அஃபெக்ஷன். அந்த மான் இப்படி ஆயிடுச்சு, அந்த குட்டி மானை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இது இருந்தனால கடைசி என்னாச்சு, மானையே நினைத்து அவர் மானாக. ஆனால் அடுத்த பிறவியில் இதெல்லாம் ரொம்ப உஷாராயிட்டது. ஐயோ இனிமே இந்த பக்கம் போகக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு உன்மத்தனாக, எத்தனை 20 வயசு வரைக்கும் அவருக்கு சாப்பிடுவார், வேலை கொடுத்த வேலை செய்வார், இன்னும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு அறிவியலி மாதிரியே இருந்தார். கடைசி அந்த ராஜா வரும்போது தான் இவர் யார், ஒரு பிரம்மஞானி இப்படி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிய வந்தது. அது ஜடபரதருடைய கதையில் வந்தது. அதே மாதிரி இந்த கூட்டுப்புழு நம்ம பார்த்துருப்போம், பட்டுப்பூச்சி. அந்த கூட்டுப்புழு கூட்டில் இருக்கும்போது என்ன நினைக்குமா, தான் ஒரு அழகான வண்ணாத்து பூச்சி ஆகணும், அண்ணன் வண்ணாத்து பூச்சி ஆகணும், அதே நினச்சிக்கிட்டு இருக்குமா. அது ஒரு சங்கல்பம். அந்த சம்ஸ்காரம் வந்து சங்கல்பம். அந்த சம்ஸ்காரம் வந்து உறுதியாகி ஆச்சாரமாகி, அந்த ஆச்சாரம் நிஷ்டையாகி, அந்த நிஷ்டை வந்துருச்சுக்கப்புறம் அது வந்து அந்த கூட்டுப்புழு கடைசியாக அழகிய மண்ணாத்து பூச்சியாக வருகிறது. அப்படி இது உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். நான் இப்போ நானே ஒரு இது வச்சு ஒரு நாள் வந்து நான் கீதையை நைட் தூங்கும் பொழுது ஒரு 2-3 ஸ்லோகம் அப்படியே மனப்பாடம் எனக்கு நல்ல ஒரு 6 அத்தியாயம் வரைக்கும் தெரியும், பைஹார்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அதில் ஏதாவது ஒரு டயத்தில் நான் தூங்கும்போது என்னென்னா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் ரொம்ப டயர்டு. 2வது அத்தியாயத்தில் அப்படியே மனசுக்குள்ளே அந்த அத்தியாயங்களும் அந்த ஒரு ஸ்லோகமாக சொல்லிகிட்டே போனேன். எனக்கே தெரியல, 15வது ஸ்லோகத்தில் நின்றுச்சு, அது தூங்கிட்டேன், எனக்கே தெரியல. காலையில் எந்திரிச்ச உடனே கரெக்டாக எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, எங்கே விட்டேன், நான் 15ல் விட்டேன், 16வது ஸ்லோகம் கரெக்டாக என்னாச்சு, நாசதோ வித்தியதே பாவோ ந பாவோ வித்தியதே சதா உபயோரை திருஷ்டான்னு கரெக்டாக அது வந்தது. அது எனக்கு மட்டுமா இல்லை, எல்லாருக்கும் அது உண்டு. ஏன்னா நம்ம எந்த கடைசி தூங்குறதுக்கு முன்னாடி கடைசி எந்த எண்ணம் வருதோ அதுதான் அடுத்த இதில் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அந்த கால ஸ்மரன் என்ன இருந்ததுன்னா அது அடுத்த பிறவிக்கு வருதுங்கிறதுக்கு இது உதாரணம். ஸோ இது மனதின் சக்தி. மனதின் சக்தினால இந்த பைஹார்ட் பண்ணுறதுல மனது தானே. எது தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டு இருந்தோமோ அது சம்ஸ்காரமாக மாறும். அதனால் மரணப்படுக்கையில் இருக்கின்றவர் நமக்கு அந்த சிந்திக்கும் சக்தியை இழந்து விடும் பொழுது, அப்பொழுது நம்முடைய சம்ஸ்காரமாகிய அந்த பழக்கங்கள் எதில் இருக்கும், நம்முடைய மெமரியில் இருக்கும். அப்போ வேறு எந்த சாய்ஸும் கிடையாது. நம்ம வேறு ஏதாவது சிந்திக்கலாம் அப்படின்னா நம்ம சிந்திக்கிறதுக்கு முடியாது நம்மளால்.
ஏன் சக்தி இல்லை. எது மெமரியில் இருக்கிறதோ, எது அபியாசமாகி மெமரியில் இருந்திருக்கிறதோ அதுதான், அந்த விஷயம்தான் அங்கே அந்த நேரத்தில் வரும் நமக்கு. அது எப்படி வரும்னா முயற்சி இல்லாமலே வரும், தன்னைத்தானே அந்த மனசில் அது வரும். ஸோ நம்ம அதை அப்போது என்ன நம்ம நினச்சி அபியாசம் செய்திருக்கிறோமோ அதுதான் வரும், முயற்சி இல்லாமே வரும். ஸோ அதனால் அபியாசத்தில் வருகின்ற ஸ்மரன் தான் அது. இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் விளக்குகிறார். ஆகவே அந்த கால எண்ணங்கள் அது எப்படி நிர்ணயிக்கும் அப்படின்னா, அடுத்த அந்த 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 எண்ணம் தான் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு எது நிற்கும். நாம் வாழ்நாள் முழுவதும் எதை நினைத்து கொண்டிருந்தோமோ அதுதான் அந்த காலத்தில் நிர்ணயிக்கும். பகவானை நினைத்து கொண்டிருந்தால் கடைசி காலத்தில் பகவானுடைய சிந்தனை வரும். பிறகு அடுத்த ஜென்மத்தில் பகவானை அடைய வேண்டிய சூழல் நமக்கு கிடைக்கும். அந்த காலத்தில் பகவானை நினைத்து சரீரத்தை விட்டிருந்தால் அடுத்த ஜென்மத்தில் இறைவனை அடைவதற்கான நல்ல ஒரு சூழல் வரும். அதெல்லாம் நம்ம 6வது அத்தியாயத்திலே பார்த்தோம். அதனால் இங்கே சிலர் கடைசி காலத்தில் வரை பகவானை நினைத்து கொண்டு இருந்து, அதான் நம்ம அந்த கிரமமுக்தியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலர் கடைசி காலம் வரை பகவானை நினைத்து கொண்டு வருவார்கள். ஆனால் பகவானை எந்த நிலையில் நிலைக்கிறார்கள் என்பது நம்ம பார்க்கணும். நானும் அதான் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேர் டெய்லி தவறாமல் கோயிலுக்கு போவார்ப்பா அப்படின்னார். ஆனால் அது எந்த பாவத்தில் போனாருங்கிற பார்ப்போம். அவர் என்னென்னா, அது சொல்கிறேன் என்ன, இப்படி ஒரு முக்கியமான இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாரும் இது பண்ணாங்க, பக்தியாக டெய்லி வேறு போவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு நாள் கூட விட மாட்டார், டெய்லி காலையில் 5 மணிக்கு போவார். பகவானை எதையோ அடைய வேண்டும் என்று பகவானை ஒரு கருவியாக நினைத்து போனால் இந்த கோவிலுக்கு போயிருந்தாலும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா அவருக்கு எதுக்குன்னா பகவான் வேண்டாம், அவரை கருவியாக வைத்து கொண்டு இந்த உலக பொருள்களை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் போனால் அது இந்த கணக்கில் வராது, அந்த கால ஸ்மரணில் வரவே வராது. அது ஏன்னு சொல்கிறேன், இந்த உலகம் எத்தனையோ பொருள்கள் இருக்கிறது, கோடான கோடி பொருள்கள் இருக்கிறது, கோடான கோடி உறவுகள் இருக்கிறது. நமக்கு அதை அடைய வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது, பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும். பகவான் மேல் பக்தி கொண்டு அவரை கருவியாக வைத்து கொண்டு அந்த பொருள்களை நம்ம அடைய முயற்சி செய்கிறோம். பகவானை அடைய வேண்டும் என்ற நினைப்பு அங்கே இல்லை, பொருளைத்தான் அடைய வேண்டும் என்று நம்ம பகவானை துணை கூப்பிட்றாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒருவன் இருக்குமானால் அவனுக்கு அந்த கால ஸ்மரன், அந்த பொருள் தான் ஞாபகம் வருது, அந்த கருவி ஞாபகம், அதாவது அந்த பொருளை அடைய வேண்டும் என்று கருவியாக நினைத்த பகவான் ஞாபகம் வரமாட்டாருன்னு சொல்கிறார். அவனுக்கு பகவான் வேண்டாம். ஏன்னா அவனுடைய இன்டென்ஷன், அவனுடைய மனதில் எண்ணமே என்னன்னா, எனக்கு அந்த பொருள் வேணும், அந்த பொருளை அடைவதற்கு பகவானுடன் பக்தி செய்யணும் அப்படிங்கிற நினைக்கிறானே தவிர பகவானுக்காக அவன் இது பண்ணலை. அதாவது ஒர்க் ஷேக் அப்படின்னு சொல்கிறோம் கர்மயோகத்தில், பக்தி ஃபார் பக்தி சேக் அப்படின்னு சொல்கிறோம். பக்திக்காக நீ பக்தி செய்யணும். நம்ம பக்தி பண்ணுறது எதுன்னா, எனக்கு அது வேணும், இது வேணும், அந்த இது வேணும், இந்த மாதிரி தான் நம்ம நினச்சி பக்தா, அது ஒரு கருவி ஆகிடும். பகவானை ஒரு கருவியாக நம்ம நினைக்க வேண்டிய, பகவானை கருவியாக வைக்கும் பொழுது அந்த கால ஸ்மரன் வராது. அதனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பகவானை மட்டும்தான் வேணும் எனக்கு. அப்போ தான் கடைசி காலத்தில் நமக்கு பகவானுடைய சிந்தனை வரும். காரணம், பகவானை ஒரு கருவியாக மட்டும் நினைத்து இவனுடைய மனதில் முழுமையாக நிறைந்திருப்பது அந்த உலக பொருள் தான். அதனால் பகவான் அல்ல அவனுக்கு, அந்த நேரத்தில் அவனுக்கு அதுதான். இது சைக்காலஜி இது. ஸோ இதன் மூலம் அவனை அடையும் லட்சியம் அவனுக்கு அந்த பொருள் தான், பகவான் இல்லை. இதுதான் மனதில் இருக்கிறது. ஆகவே கடைசி காலத்தில் பகவானுடைய எண்ணம் மட்டுமே போதாது. அதாவது பகவான் எண்ணம் மட்டுமே போதாது அப்படின்னா எதுக்காக சொல்கிறேன்னா, பகவானை ஒரு கருவியாக மட்டுமே எண்ணக்கூடாது. நிஷ்காம பக்தி அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்வார். நிஷ்காம பக்தி, அந்த எண்ணம் பகவானைத்தான் அடையணும், பகவானே லட்சியமாக இருக்கணும். நீ அடையண்ட பொருள் உனக்கு இருக்கக்கூடாது. அது லட்சியமாக இருந்தால் அந்த கால ஸ்மரன் வராது. பகவானே லட்சியமாக எண்ணமாக கொண்டால்தான் பகவானை அடைய முடியும். பகவான் இன்பத்தை கொடுக்கும் பொருள்களை அடைய கருவியாக உபயோகித்தால் அந்த கால ஸ்மரன் வராது. அதாவது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம், பகவானை கருவியாக கொண்டு
பகவானே உருவாக்கிய பொருளை கேட்குறோம் நம்ம. ஏன்னா இந்த 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 அவர் ஒரு மாயாவில் இதே எத்தனையோ வகையான பொருள்களை உருவாக்கி வச்சிருக்கார். அதனால் பகவான் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா 6 வகையான, 6 இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களும் 6ஆக பிரித்து அதுக்கு பேர் தான் பகவான் அர்த்தம். எல்லாமே அவருக்கு தான். ஸோ அவரை விட்டுட்டு நீங்கள் போய் இந்த பெட்டி திங்ஸை போய் கேட்டோம்னா, ஏன்னா பகவானை அடைந்தாலும் எல்லாம் அடைஞ்சிடலாம், எல்லா 6 ஐஸ்வர்யங்களும் நமக்கு கொடுத்துருவார். ஆனால் இந்த ஐஸ்வர்யத்துக்கு மட்டும் தனியாக யூஸ் பண்ணிட்டு ஏதாவது பொன் வேணும் பொருள் வேணுங்கிற ஒரு குறிப்பிட்ட பெட்டி திங்ஸை நம்ம நினச்சி இறைவனை விட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே கருத்து. ஆகவே பகவான் கடைசி நேரத்தில் பகவானுடைய எண்ணம் வர வேண்டும் என்றால் நாம் வாழ்க்கை முழுவதும் அவரையே நினைக்க வேண்டும். முதல் வரியிலுடைய முதல் நிபந்தனை இதுதான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எம் எம் வாகி ஸ்மரன் பாவம் திஜந்தே கலைவரம். முதல் நிபந்தனை, நீ வாழ்நாள் முழுவதும் எதை சிந்திக்கிறாயோ அதுதான் வரும். உனக்கு பகவான் வேண்டும் என்றால் வாழ்நாள் முழுவதும் நீ பகவானை பற்றி சிந்தித்தால் தான் அது வரும். இது முதல் நிபந்தனை. 2ஆம் நிபந்தனை, அந்த பகவானை நிஷ்காமமாக நினைக்க வேண்டும், கருவியாக வைக்கக்கூடாது. 2ஆவது நிபந்தனை இது, அது முக்கியமான வேண்டும். கடைசி காலத்தில் மனம் முழுவதும் இறைவனை பற்றிய எண்ணம் இருக்க வேண்டும் என்றால் இந்த 2 நிபந்தனையும் வேணும். பகவானுக்காக மட்டுமே நினைப்பது 2ஆவது நிபந்தனை. 3ஆவது நிபந்தனை, அந்த கால ஸ்மரன்பது. நீ என்ன அபியாசம் செய்கிறாய், இறைவனை அடைய வேண்டும் என்ற அபியாசம் செய்து கொண்டிருந்தால் இறைவனை அடைவாய், இல்லை என்றால் அனாத்மாவைத்தான் அடைய முடியும் அப்படிங்கிற இந்த 2 நிபந்தனைகளை சொல்கிறார். பகவானை மட்டும் நினைக்க வேண்டும். நிஷ்காம பக்தி பயிற்சியின் மூலம் மனதிற்கு சம்ஸ்காரத்தை உருவாக்கி அதன் மூலமாக இறைவனை நினைத்து இறைவனை அடையலாம். சிலருக்கு ஒரு பெக்யூலியரான ஒரு ஆசை வரும். கடைசி காலத்தில் நான் பிறந்த மண்ணிலே தான் சாகணும் அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த மாதிரி இறக்க வேண்டும். காரணம் என்னென்னா, அவர்களுடைய மனதில் சம்ஸ்காரம், எங்கே இறந்தால் என்ன, அடையக்கூடிய இடம் அவருடைய எல்லாமே அவருடைய இடம் தானே. இது சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வேணும். காரணம், அவருடைய மனதில் இருக்கின்ற அந்த சம்ஸ்காரத்தினால தான் அந்த மாதிரி ஆசை வருகிறது. பல ஆண்டு காலமாக அவர்களுக்கு அந்த ஆசை ஆழ்ந்த மனதில் இருப்பதால் அந்த அனுபவத்தில் மேலே வந்து அந்த சம்ஸ்காரம் மேலே வந்து அந்த மாதிரி ஆசைகள்லாம் வருது. அந்த நான் பிறந்த மண்ணில் போய் சாகணும் அப்படின்னு சொல்லி. ஆகவே நம்முடைய மனதின் தன்மை இதுதான். நம்முடைய மனதை உருவாக்குவதே நாம் தான். அதனால்தான் சுவாமி விவேக்கிறார், சிலையும் நீயே சிற்பியும் நீயே, சிற்பியும் நீயே சிலையும் நீயே அப்படின்றார். நீ எதை நினைக்கிறாயோ அதுவே ஆகிறாய், நீ எதை விதைக்கிறாயோ அதுவே மரமாக வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது எப்படி உருவாகுது? மீண்டும் மீண்டும் சிந்தித்து அது சம்ஸ்காரமாக உருவாகுது. அதனால்தான் நம் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சமதம சாதனைகள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சமதமன்னா தேவையில்லாத எண்ணங்களை நாம் ஆரம்பத்திலே நீக்கிவிட வேண்டும். அதுக்கப்புறம் என்ன, நல்ல எண்ணங்கள், அதுக்கு பதிலாக பிரதிபக்ஷ பாவனம். அந்த பிரதிபக்ஷ பாவனத்தில் மனதிலே விதைக்க வேண்டும். நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும். அதை உறுதியாக்கி அந்த அந்த ஏன்னா கடைசி காலத்தில் அந்த நீக்கும் சக்தி நமக்கு வராது. அதனால் ஆரம்பத்திலே நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேன். குழந்தையை வளர்ப்பது தாய் தந்தை, இதால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகிவிட்டால் அவனை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் ஆரம்பத்திலே நீங்கள் அதே மாதிரி தான் மனசு, ஆரம்பத்திலே நீங்கள் அந்த குழந்தைய டிசிப்ளினாக இது இப்படி பண்ணணும், அப்புறம் ஓவர் செல்லம் கொடுக்காம எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்து அப்படி வளர்த்துட்டிங்கன்னா கடைசி நீங்கள் சொல்கிறத உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். உங்கள் கட்டுப்பாட்டுனா என்ன, அவன் டிசிப்ளினாக இருப்பான். அதை விட்டுட்டு நீங்கள் அவனை போக்குள்ள விட்டுட்டிங்கன்னா கடைசி நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத கேட்க முடியும். அது போலத்தான் இந்த மனமும். மனதில் உள்ள சில குணங்கள் அது வளர்ந்து விட்டால் அதை அழிக்குவது, அதை நீக்குவது மிகவும் கடினம், ரொம்ப கஷ்டம், சக்தி நீக்குவது. இந்த ஸ்லோகத்தில் பகவான் பொதுவாக ஒரு நியமத்தை சொல்கிறார். யார் யார் எந்த பாவத்தில் உயிர் விடுகிறார்களோ அவரவர்கள் அந்த பாவத்தை, அந்த தத்துவத்தை, பாவம்னா இந்த இடத்துல தத்துவம்னு சொல்லலாம், பொருள்னு சொல்லலாம், பாவம்னு சொல்லலாம். அதை பாவம் அப்படின்னு சொல்கிறார். அந்தந்த தத்துவத்தை அந்தந்த பாவத்தை அடைவார்கள். மேலும் பகவான் இங்கு பாவம் எப்படி வந்தது என்றால், அந்த பாவம் எப்படி வந்தால் நாம் தான் உருவாக்கினோம். மீண்டும் மீண்டும் எந்த ஒரு விஷயத்தை அபியாசமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் பாவமாக மாறுகிறது. கடைசி காலத்தில், அதாவது அந்தி காலத்தில் பாவத்தை நினைத்து
உயிரை விட்டால் அவன், அதாவது கடைசி காலத்தில் எந்த பாவத்தை நினைத்து உயிரை விடுகிறானோ அந்த பாவத்தை, அந்த தத்துவத்தை, அந்த பொருளை அடைகிறான். இதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாரம். சென்ற ஸ்லோகத்தில் என்ன நினைத்து என்னை நினைத்து கொண்டு இருப்பவன் என்னையே அடைவான் என்று சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார். இங்கு எதை நினைத்து சரீரத்தை விடுகிறாயோ அவன் அதையே அடைகிறான் அப்படின்னு சொல்றார். இனி இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா எம் எம் வாபி ஸ்மரன் பாவம், இதான் ஆரம்பமாகுது. எதை எந்த பாவத்தில், எந்த பொருளை, எந்த தத்துவத்தில் நினைத்து கொண்டு ஸ்மரணித்து கொண்டு எதுவாக இருக்கிறாய். அதாவது எந்த தத்துவம்னா ஜடபரதர் மாதிரி மானையே நினைச்சா என்ன ஆகும்? மானாத்தான் பிறப்பார். மனிதனாக நினைத்தால், உறவுகளை நினைத்தால் மனிதனாக பிறப்பார். எந்த உறவுகள், எந்த பொருள் அப்படின்னு எந்த கடைசி இறைவன் நினைத்தால் இறைவனை அடைவதற்கான நல்ல சூழல் உனக்கு கிடைக்கும் கடைசி காலத்தில். அதனால தான் சொல்கிறேன், நம்முடைய சாஸ்திரத்தில் பசுவை வளர்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா பசு மேலே நமக்கு அவ்வளோ பாசம் வராது. அதே மாதிரி நாய் பூனைகள், இப்போ நம்மளே பார்க்குறோம், நிறைய பேர் நாயை வளர்க்குறாங்க. அந்த நாய் எப்படின்னா, நாயெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரத்திலே சொல்லுது. ஏன்னா குறிப்பாக நாய் மிகவும் நன்றியுள்ள பிராணி. மற்றவர்கள் எல்லாம், மற்ற உறவுகள், ஏன் பெத்தவனே விட்டுட்டு போயிடுவான் நம்மளை. ஆனால் இந்த நாய் அது மாதிரி விட்டுட்டு போகாது. அப்படி நாயே நான் நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? நீங்களே சிந்திக்கணும் என்ன ஆகும் அப்படிங்கிறத. அந்த எல்லா உறவும் போயிடுத்தே, இந்த நாய் மட்டும் நன்றி உள்ளதாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நாயை நினச்சிக்கிட்டோம்னா என்ன ஆகும்? அதுதான் நீங்கள் நினைக்கணும். அதனால் நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, பசுமாட்டை வளர்க்கலாம், வீடுகளில் பசுமாட்டை வளர்க்கலாம். பசு மேல் நமக்கு அவ்வளவு பாசம் பற்று வராது. ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஜோக், ஒரு நகைச்சுவை ஒரு இது சொன்னார். அந்த வீட்டில் அந்த அம்மா ஆஃபீஸ் போகிறாங்க. அவர் வீட்டுக்காரர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்து வேலை செய்வார். அந்த அம்மா ரொம்ப அன்பாக ஒரு நாய் வளர்க்குறாங்க. நாய் ரொம்ப பெட்டு. அந்த அம்மா ஒரு நாள் ஈவினிங் சாயங்காலம் வர்றாங்க. வந்தவுடனே கேட்குறாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. எதை கேட்குறாங்கன்னா, நீ என்ன அந்த கரெக்டாக அந்த வார்த்தை எப்படின்னா, எப்படி சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்டாச்சா வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ கணவன் கேட்ட உடனே, ஆஹா என் மேலே அவ்வளோ அன்பு பாசம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு யார் கேட்டா? இந்த நாயை கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கணவனுக்கு மேல் உள்ள ஏன்னா அந்த பிராணி அவ்வளோ நன்றியுள்ளதாக இருக்குது. கணவனுக்கு அல்ல, அது வளர்க்கும் நாய் அப்படிங்கிறத தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு பற்று விடுகிறது நாயின் மேல். அதே போல் வீட்டில் இறைவனுடைய உருவப்படங்கள்லாம் வைக்கணும். அதாவது நம்ம எப்பவுமே தெரியாமல் நம்ம மதுரையில் பார்த்திங்கன்னா, மதுரை மடத்தில் பார்த்திங்கன்னா, அந்த கமலாத்மாஜி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இறை நாமம், இறை உருவம் அதுதான் வச்சுருப்பார். அந்த மடத்துக்குள்ளே ஹரே ராம ஹரே கிருஷ்ணா வச்சுருப்பார், ஜெய் ஹனுமான் வச்சுருக்காரு, ஜெய் துர்கா, இப்படி தான் எந்த இடத்துலையும் சின்ன சின்ன பிளேட்டை போட்டுருந்தேன்னா நமக்கு உள்ளே போயிட்டோம்னா அந்த இறை நாமம் தான் வரணும். அதனால் வீட்டுக்குள்ளேயும் நம்ம ஏன் இறைவனுடைய படங்கள்லாம் வைக்கிறோம்னா இந்த மாதிரி தான் அந்த ஸ்மரன் வரணுன்றதுக்காக, அந்த சூழல் வரணுங்கிறதுக்காக. நான் பார்க்கும்போது கேட்கும்போது எல்லாம் அது கேட்கும்போது என்னன்னா அந்த இது சம்ஸ்காரம் நமக்கு வரும். ஒரு சின்ன இது என்ன, ரீடர் டைஜஸ்டில் வந்திருந்த இந்த ஒரு இது சைக்காலஜி ஒரு பாயிண்ட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அமெரிக்காவில் ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஒரு பெண், 19 வயது பெண் ஒரு நாள் ஜூவுக்கு போகிறாள். பக்கத்தில் ஒரு ஜூ இருக்குது, அந்த ஜூவுக்கு போகிறாள். அந்த ஜூவில் ஒரு மனித குரங்கை பார்க்குறாள். அவள் அந்த குரங்கை பார்த்த உடனே அந்த குரங்கை ஃபோட்டோ எடுத்துட்டாள். அந்த குரங்கு மேலே அவளுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியம், ரொம்ப பிடிச்சிச்சு அந்த மனித குரங்கு. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ டெய்லி அவள் பார்ப்பாளாம். அதை பார்த்து அந்த மனித குரங்கு அந்த ஃபோட்டோவில் பார்த்து ரசித்து இதெல்லாம் இருப்பான். பிறகு அவளுக்கு சில வருடங்களுக்கு அப்புறம் திருமணம் நடந்தது. அந்த திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த ஃபோட்டோவை அவள் எடுத்துகிட்டு போயிருக்கா. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும் மட்டும் இல்லாமல் அவளுடைய பெட்ரூமில் அந்த ஃபோட்டோ வச்சுருந்துருக்கா. சில காலத்துக்கு அப்புறம், ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ஜாடை எப்படி இருந்ததுன்னா அந்த மனித குரங்கு ஜாடை இருந்ததான் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜி. ஏன்னா அவங்க எதை நினைத்து கொண்டு எப்படி அந்த தாக்கத்தை உண்டு பண்ணுது பாருங்கள். நம்முடைய மனம் எப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது பாருங்கள். அதையே நினைத்து கொண்டிருந்தனால்
அந்த குரங்கினுடைய ஜாடை தன் குழந்தை பிறந்தது, ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையோட ஜாடை இது வந்து அந்த சைக்காலஜி சொல்கிறாரு அந்த இதில். குரங்கு போல இருந்தது. காரணம், அந்த பெண் சில ஆண்டுகள் அந்த மனித குரங்கையே மனித குரங்கு ஃபோட்டோவை பார்த்து ரசித்து கொண்டிருந்ததால், அதனால் அந்த எண்ணம் அவளுடைய மனதில் இருந்த எண்ணம் அவளுடைய சரீரத்திலிருந்து குழந்தைக்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அவர் சொல்கிறார். அவர் அந்த சைக்காலஜிஸ் எண்ணங்கள், அதாவது எண்ணங்களின் சக்தி எப்படிப்பட்டதுங்கிறது அவர் சொல்கிறதுக்காக இதை சொல்கிறார், இந்த உதாரணத்தை சொல்கிறார். அப்பேற்பட்ட சக்தியோடு விளங்குகிறது இந்த எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் உருவாக்கியது அந்த சூழ்நிலை. அவர் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் சொன்னார். ஆகவே இந்த சம்ஸ்காரங்கள் உறுதியாக்குவதற்கு முன் அதை நீக்கிவிட்டால் நல்லது. நல்ல சம்ஸ்காரங்களை உருவாக்க வேண்டும், நல்ல சம்ஸ்காரங்களை அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு சக்தி இருக்கிறது. இப்பொழுது அந்த அந்த சம்ஸ்காரங்கள் எண்ணங்களாகிவிட்டால் நமக்கு அதை நீக்கும் சக்தி போய்விடும், நம் சக்தி இருக்காது. அதனால் தெஜத் அந்தே கலேவரம், தெஜத் அந்தே கலேவரம் அப்படின்னா, கலேவரம் என்றால் உடல், இந்த சரீரம். அந்தே என்றால் கடைசி காலத்தில். தெஜேத் விட்டுவிடு, நீ எதை நினைத்து விடுகிறாயோ அதுதான் ஆவாயின்னு சொல்றார். எந்த பொருள் எந்த தத்துவத்தை நினைத்து கொண்டு ஒருவன் கடைசி காலத்தில் உயிரை விடுகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லைனில் சொல்கிறாரு, தம் தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது தம் தம் ஏவ ஏதி கௌந்தேயா, அந்தந்த தம் தம் அந்தந்த எதை நீ நினைக்கிறாயோ அந்தந்த பாவத்தை, அந்தந்த பொருளை, அந்தந்த தத்துவத்தை நீ அடைவாய். கௌந்தேயா, ஹே அர்ஜுனா, சதா தத் பாவ பாவிதா, எந்த எண்ணத்தில் எப்பொழுதும் எந்த எண்ணத்தில் எப்படி அவனுக்கு சம்ஸ்காரம் எண்ணமாக சென்றது என்பதை பகவான் சொல்கிறார். நாம் அதை அந்த வாழ்க்கை முழுவதும் எந்த எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கிறான், அதன் விளைவுகள் தான் அவனுடைய கடைசி காலத்தில் அந்த எண்ணங்கள் வருகிறது. அதனால் சதா என்றால் எப்பொழுதும், தத் பாவ பாவிதா, அந்த சம்ஸ்காரம் உடையவனாக, பாவிதா அதாவது அந்த பயிற்சி அந்த எந்த பாவத்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறானோ, எதை நினைத்து கொண்டு அபியாசம் செய்து கொண்டிருந்தானோ அதில் சம்ஸ்காரம் உருவாக்கி சதா எப்பொழுதும் அந்த விஷயத்தை நினைத்து அந்த சம்ஸ்காரத்தை உறுதியாக்கி உருவாக்குகிறான், அதையே அடைகிறான். அந்த கடைசி அதையே அடைகிறான். உறுதியாகிட்டு அதுக்கப்புறம் அதையே அடைவான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் பார்க்கும் நினைக்கும் விஷயங்களை கவனமாக பார்க்க வேண்டும். அது நமக்கு நல்லதாக இருக்க வேண்டும், நமக்கு ஹிதமாக இருக்க வேண்டும். அதனால தான் டிஸ்கிரிமினேஷன்கிறது விவேக வைராக்கியம் என்று 3வது கட்டளையில் பகவான் சொல்லியிருக்கிறார். பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், நாம் சம்பாதித்த சொத்துக்கள், கார், பங்களா எது வேணாலும் இருக்கலாம். கடைசி காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஈஸி சேரை போட்டு உட்கார வச்சுருவாங்க நம்மளை. ஒன்றும் நீங்கள் செய்யாதீங்க, அமைதியாக இருங்க, நீங்கள் வெளியே போகக்கூடாது, சுகர் இருக்குது, இது ஹார்ட் பீட் குறைஞ்சிருச்சு, இப்படி ஏதாவது சொல்லி நாம் எல்லாம் சம்பாதித்த எல்லாத்தையும் அவங்க வாங்கி வச்சுருவாங்க, நம்மளை ஈஸி சேரை உட்காருங்க. அதனால தான் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி அந்த ஈஸி சேரில் உட்காரும்போது நமக்கு என்ன ஆகும், வேறு எதுவுமே நினைக்க முடியாது, சக்தி, உடல் சக்தியும் இருக்காது, மனதை சிந்திக்கும் சக்தியும் இருக்காது. அப்போ அபியாசம் என்ன செஞ்சு வச்சுருந்தோமோ அதுதான் வெளியே வரும். அதனால தான் கடோபனிஷத்தில் என்ன சொல்கிறாரு, வாழ்க்கை என்பது கத்தி முனையில் நடப்பது போல அப்படின்னு சொன்னார். அதே போல் 6வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகம் 6வது ஸ்லோகம் இந்த மனதுக்கான சக்தியை நம்ம பார்த்தோம். எப்படி அப்படின்னா, உத்தரேத் ஆத்மானாத் ஆத்மானம் ந ஆத்மானம் அவசாதையே, ஆத்மைவ ஆத்மனக பந்து ஆத்மைவ ரிபுர் ஆத்மனக. உன்னுடைய மனமே, இந்த இடத்துல ஆத்மாங்கிறது மனம், உன்னுடைய ஆத்மாவே உனக்கு நண்பனாக இருப்பான், உன்னுடைய ஆத்மாவே உனக்கு எதிரியாக இருப்பான். அதுக்கப்புறம் பந்துர் ஆத்மனசி ஏன் ஆத்மனக ஜிதக, நீ மனதை உன்னுடைய கட்டுப்பாட்டில் நீ வென்றவனாக இருந்தால் அந்த மனம் உனக்கு நண்பனாக இருக்கும், இல்லைன்னா அது சத்ருத்வே, இது எதிரியாக இருக்கும். அப்போது எத்தனை நாள் நீங்கள் சத்ருவோடு வாழ முடியும்? நீங்கள் கடைசி நேரத்தில், கடைசி காலத்தில் உங்களுடைய மனதோடும் மனதில் இருக்கின்ற சம்ஸ்காரத்தோடு தான் நீங்கள் வாழ போகிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் மனம் சத்ருவாக இருந்தால் அந்த சத்ருவோடு எத்தனை நாள் நீங்கள் வாழ முடியும்? அதை விட ஒரு நரகம் வேறு எதுவும் இருக்காது. அதனால்
நம்ம வந்து ஜிதாத்மானா மனதை வென்றவனாக, நல்ல அபியாசம் செய்தவனாக, நல்ல எண்ணங்கள் மனதில் பதிந்தவனாக இருந்தால் அப்பொழுது நமக்கு அந்த மனம் நமக்கு நண்பனாக இருக்கும். உன்னுடைய மனம் உனக்கு நண்பனாக மாவான். ஆகவே உனக்கு எதிரியாகவும் இருப்பான் அதே மனம். நம்முடைய மனதை நாம் நண்பனாக்கி கொண்டால் நாம் ஆனந்தமாக இருக்கலாம். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சூசகமாக சொல்வது. மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஸ்லோகம். நாம் சம்பாதிக்க வேண்டியது நல்ல நண்பன், நல்ல நண்பனாகிய மனம். நல்ல நண்பன் இருக்கலாம். ஆனால் நம் மனதையே, ஏன்னா கடைசி காலத்தில் மனம் மட்டும்தான் கூட இருக்க போகுது. உடல் கூட இருக்கும், ஆனால் சக்தி இழந்து இருக்கும். அப்போது மனதும் சக்தி இழந்து இருக்கும். அந்த நேரத்தில் அபியாசம் செய்த நல்ல விஷயங்கள் மட்டும்தான் மனதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்லோகத்தினுடைய இன்னொரு ஆங்கிள் அப்படின்னா என்னன்னா, யார் இறைவனை மரண காலத்தில் நினைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கேள்வி நம்மளே கேட்கணும். ஒருவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உலகிலில் மூழ்கி இருந்தால் அவனால் நிச்சயமாக இறைவனை நினைக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பிறகு யார் இறைவனை நினைக்க முடியும் என்னால் அவரை, அதை தான் இந்த ஸ்லோகத்தில் எம் வா பி அப்படின்னு சொல்கிறார். எம் வாபி ஸ்மரன் பாவம் அப்படின்னு சொல்கிறார் பகவான். இந்த ஸ்லோகத்தில் ஒரு அருமையான ஒரு நுணுக்கமான கருத்தை, ஹிண்ட் ஒன்று கொடுக்குறாரு. நான் இறைவனை அடைய விரும்பினால் இறைவன் நமக்கு விரும்பும் பொருளாக, விரும்பும் எண்ணமாக இருக்க வேண்டும். நீங்கள் எதுவுமே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு இது வருது அப்படின்னா அது இறைவனுடைய எண்ணங்களாக, இறைவனுடைய இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இறைவனை நாம் விரும்பும் பொருளாக, விரும்பும் எண்ணமாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்றார். ஒரு சமய பெரியவர் சொல்கிறார், இறைவனை, இந்த உலக விஷயத்தை ரெண்டும் ஒன்றாக பெற முடியாது. ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். அதில் லாபம் நமக்கு எது அப்படின்னா இறைவனை அடைவது தான் லாபம். ஏன்னா இறைவனை அடைந்து விட்டால் இறைவனால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகத்தில் நாம் என்ஜாய் பண்ணலாம். இறைவன் உண்டாக்கப்பட்ட பொருளை நாம், ஆனால் பொருளை நம்ம அடைய தயாரித்தால் நம்முடைய எனர்ஜி எல்லாமே வேஸ்ட்டு. அதே நேரத்தில் இறைவனை அடைய முடியாது. இறைவனை மறந்து விடுவோம். அதனால தான் ரெண்டுமே நம்ம அடைய முடியாது. ஆனால் ஒரு சாய்ஸ் இருக்குது. இறைவனை அடைந்தால் மற்ற எல்லா பொருளையும் நம்ம அடைந்து விடலாம். ஒன்றும் இல்லை, நம்ம திருவிளையாடலே பார்க்கலாம். திருவிளையாடலில் ஒரு நாரதர் மாம்பழம் கொடுக்குறாரு. அவங்க சக்தி சிவன் ரெண்டு பேருமே இருக்கு. அந்த மாம்பழத்தை, ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாரு. இது யாருக்கு கொடுக்குறது அப்படிங்கும்போது இப்போ முருகப்பெருமான் உடனே தன்னுடைய வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்ற போகிறார். போட்டி என்னென்னா உலகத்தை யார் சுற்றி வருகிறார்கள் அவர் தான். அப்போ விநாயக பெருமான் தன்னுடைய ஞானத்தினால் தாய் தந்தையே உலகம், அதானே இது அவங்கள சுற்றினா எல்லாம் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு விஷயத்தை அவர் அங்கே கண்டுபிடிச்சி இருந்தாங்க. அதாவது இறைவனை அடைந்தால் எல்லாமே அடைய முடியுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்கிறாரு அங்கே. அதுதான் அந்த இங்கே. ஸோ ஏன் இறைவன் இந்த உலகமாக, இந்த பொருளாக, அவரே செல்வமாக, அவரே அழகாக, ஒரு அழகான விஷயமாகவும், ஆற்றலாகவும், திறமையாகவும், சக்தியாகவும், மொத்தத்தில் எல்லாமே அவராகத்தான் இருக்கிறான். இறைவனே எல்லாமாக இருக்கிறான். அதனால் ஒவ்வொன்றை நம்மை அடைய முயற்சி செய்வதை விட அவரை அடைந்து விட்டால் எல்லாம் அடைந்து விடலாம். எல்லாம் அவரே என்ற எண்ணம் நம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அவங்க அர்ஜுனன் சொல்கிறாரு. ஒவ்வொன்றாக அடைய வேண்டிய அவசியம் இல்லை அர்ஜுனா, இறைவனை அடைந்தால் எல்லாம் அடைந்து விடலாம். அதனால் அதை சொன்னால் விதவிதமான இறைவனே இந்த உலகத்தில் விதவிதமான நாம ரூபத்தில் இருக்கிறார். அதைத்தான் எம் வாபி, எம் பாவம் வாபி ஸ்மரன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எந்த எண்ணம், என்னென்ன பாவம் நாம் நினைக்கிறோமோ அந்தந்த பொருளை அவன் அடைவான். எந்த பாவம், அதான் ஐடியா, பாவம்னா ஐடியான்னு கூட சொல்லலாம். அது நினைத்தான் நம்ம அழகை ஒன்றும் இல்லை அதாவது அழகு, ஒரு பியூட்டி, அதை பற்றி நம்ம நினைக்கணும்னா என்ன, ஏதாவது ஒரு பொருள் வேணும். வெறும் அந்த குவாலிட்டியை வச்சு அழகுங்கிறது ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டியை மட்டும் நம்ம நல்லா நினைக்க முடியாது. அப்போது அழகான தாமரை, அழகான மாலை, அழகான தோட்டம், இப்படி ஏதாவது ஒரு பொருளோ ஒரு இடமோ இருந்தால்தான் அந்த குணத்தை பற்றி நாம் நினைக்க முடியும். அதை தான் சொல்கிறாரு. அப்போ இந்த குணத்தோடு நம்ம எதை சேர்க்கணும் அப்படின்னா நம்முடைய இஷ்ட தெய்வத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்போது
இந்த குணத்தோடு நம்ம குணத்தோடு அந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம நினைத்தால் நாம் அந்த பாவத்தை உண்டாக்கணும். ஏன்னா வெறும் பாவத்தை நம்ம உண்டாக்க முடியாது. எப்படி பாவத்திறப்ப இப்போ குருதேவரோட பக்தர்கள் அப்படின்னா குருதேவரை நம்ம பார்த்தோம், அன்னையோட பார்க்குறோம், சுவாமிஜியோடைய முகத்தை பார்க்குறோம், எப்பேற்பட்டவர் அவருடைய உபதேசங்கள் எல்லாம் கேட்குறோம், அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பாவம், ஓ இவங்களோட இப்படி தான் இருக்காங்க, அப்போ அந்த பாவத்தை நம்ம நினைக்கலாம். ஒரு மனிதன் எந்த பொருள் எந்த பாவத்தை நினைக்கிறானோ அதையே அவன் சரீரத்தை விட்டவுடன் அடைகிறான். அதை தெஜத்யந்தே கலேவரம். ஒருவன் தன்னுடைய சரீரத்தை கடைசி காலத்தில் விடுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு முக்கியமான கருத்து. சாதாரண மனிதன் இந்த சரீரத்திலே பற்று வைத்திருக்கிறான். அவனால் அவ்வளவு எளிதில் விட முடியாது. சரீரம்தான் அவனை விட்டு செல்லும். ஏன்னா சரீரம்தான் அவனை விட்டு செல்லும்னா எப்படி விட்டு செல்லும்? அவனோட சக்தி இல்லாமல் போயிடும். அப்போ அந்த சரீரம் தன்னைத்தானே வாடி வதங்கி போயிடும் தன்னுடைய கட்டு. ஆனால் ஞானிகள் அப்படி அல்ல. சரீரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருப்பதால் அவர்கள் எந்த நேரத்திலும் ஆனந்தமாக அந்த சரீரத்தை விட்டு விடுவார்கள். நானே அந்த இறைவன் என்ற முழு நம்பிக்கை, தத்துவமசி, இதுதான் நம்முடைய அடைய வேண்டிய லட்சியம். அப்போ அந்த ஞானம் வந்துவிட்டால் இந்த சரீரம் இந்த மனம் என்பது அவனுக்கு ஒரு, எப்படி நம்ம சட்டு போடுறோம், ஷர்ட் போடுறோம், பேண்ட் போடுறோம், இப்போ வேஷ்டி கட்டுறோம், அந்த மாதிரி ஒரு வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய, எப்படி இந்த கிழிந்து போன துணியை, கிழிந்து போன சட்டையை நம்ம தூக்கி போகிறோமோ அது மாதிரி விட்டுட்டு போயிடுவார் அவர் அப்படின்றாரு. ஸோ முழுமையாக இறைவனை முழுமையாக நம்பினால் இந்த உடல் மனம் தற்காலிகமானது, ஆகவே என்னுடையது என்பதை எனக்கு கொடுத்த ஒரு கருவி என்பதை நினைக்கலாம். இறைவனை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று அவன் நினைப்பான். இது வெறும் கருவி தான். இந்த உடல் மனதுங்கிற ஒரு கருவி தற்காலிகமாக இந்த ஜென்மத்தில் எனக்கு கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அவன் இறைவனையே விரும்புகிறான். அவன் யாரு? ஞானி. அவனுடைய அருளால் அவனையே இறைவனையே அடைகிறான். நாம் உலகில் மக்கள் இந்த சரீரத்தில் சக்தி இழந்து, அந்த சக்தியை இழந்ததின் காரணமாக அது நம்ம சரீரத்தை நம்மை விட்டு இந்த சரீரம் போகிறது அப்படின்னு சொல்கிறோம். தம் தமேவ ஏதி கௌந்தேயா, நான் நினைத்த அந்த பாவம் அவன் அடைகிறான். அவன் நினைத்த அந்த பாவத்தை அவனே அடைகிறான். அதாவது அந்த பாவம், அந்த உருவம் அடைவது எப்படி, அந்த பாவத்தை அடைவது எப்படி? பொதுவாக நம்முடைய மனம் பரபிரம்மனையோ நிர்குண பிரம்மனையோ உருவமற்ற கடவுளையே நினைக்க முடியாது. ஆகவே என்ன சொல்கிறான், ஏன் இஷ்ட தெய்வ தத்துவம் வந்ததுங்கிறது கூட சொல்கிறார். அதான இஷ்ட தெய்வ தத்துவத்தின் மூலமாக, இஷ்ட தெய்வத்தின் மூலமாக அவனுடைய அருளால் நாம் அந்த பரம்பொருளை அடையலாம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த கான்செப்ட் எல்லாம். ஸோ இஷ்ட தெய்வம் ராமனாக இருந்தால், என்னுடைய இஷ்ட தெய்வம் ராமனாக இருந்து நான் உபாசனை செய்தால், அந்த ராமனின் மூலமாக, ராமன் என்ற சகுண பிரம்மத்தின் மூலமாக நிர்குண பிரம்மத்தை நான் அடைய முடியும். அல்லது என்னுடைய இஷ்ட தெய்வம் கிருஷ்ணனாக இருந்தால் கிருஷ்ணனின் மூலமாக நான் அடைவேன். ராமகிருஷ்ணனாக இருந்தால் ராமகிருஷ்ணனாக மூலமாக அடைய முடியும். பவதாரணியாக இருந்தால் பவதாரணியுடைய அதனால தான் ஏ யதா மாம் பிரபத்தங்கே தாம் ததைவ பஜாமியகம்ங்கிற 4வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷியா பார்த்த சர்வசரா. அப்போ நீ எதை நினைத்து என்னை, ஏன்னா நமக்கு ஒரு அந்த சொன்ன மாதிரி அந்த குவாலிட்டி அழகுங்கிறத நான் அழகான ஒரு பொருளோ, அழகான ஒரு இடமோ, அழகான ஒரு மனிதனோ, அவனை பார்த்து தான் நம்ம அந்த இதை புரிஞ்சிக்க முடியும், அந்த அழகை பற்றி, குவாலிட்டி பற்றி புரியும். அதனால் இந்த நிர்குண பிரம்மனை நாம் அடைய வேண்டும் என்றால் அதுக்கு நமக்கு ஒரு பொருள் வேண்டும். அந்த பாவத்தை உருவாக்குவதற்காக நமக்கு ஒரு இஷ்ட தெய்வம் வேண்டும். அதனால் அது ராமனோ கிருஷ்ணனோ ராமகிருஷ்ணனோ பவதாரணி யாரையோ நினைத்திருந்தால் அவரை அந்த ரூபத்தில் வழிபட்டு, அந்த ரூபத்தின் வழிபடுவதன் மூலமாக அவருடைய கருணையால் அந்த நிர்குண பிரம்மத்தை அடைகிறான் என்று நம்முடைய கீதை சொல்கிறது, எல்லா உபனிஷத்தும் சொல்கிறது. ஆகவே ஒவ்வொரு தூய பக்தனும் என்னுடைய பந்தம் மோட்சம் எல்லாம் அந்த இஷ்ட தெய்வத்தின் கையில் இருக்கிறது என்று நினைக்கிறான். ஏன்னா இஷ்ட தெய்வம் தான் நமக்கு எல்லாமே. அவரே அந்த பரபிரம்மன் அடைவதற்கான ஒரு கருவியாக, அதாவது அடைவதற்கான நம்மளை அழைத்து செல்கிறான். அதனால் அந்த இஷ்ட தெய்வத்தின் மூலமாக அந்த பரபிரம்மனை முழுமையாக உறுதியாக நம்பி, அதாவது இஷ்ட தெய்வத்தை நம்பி அந்த சாதனை உபாசனைகள் செய்யும் பொழுது அது நம்மை
கொண்டு போய் அந்த பரபிரம்மனிடம் கொண்டு போய் விடுகிறது. அதாவது ஆகாசா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆகாசாத் பததி தோயம் யதா கச்சதி சாகரம் அப்படின்னு சொல்லி வரும். மழை எங்கெல்லாம் பெய்யுது, அந்த மழை தண்ணீர் கீழே கொட்டினதுக்கப்புறம் அது கடைசி எங்கே போகுது, ஆறு கடல் அங்கே போய் சேருது. அது மாதிரி எங்கே வேணாலும் எந்த இஷ்ட தெய்வத்தை வேணாலும் நீ எடுத்துக்கோ, கடைசி எந்த உருவமில்லா குணமில்லாத அந்த பரம்பொருளிடம் கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் நம்முடைய ரிஷிகள் சொன்னார், ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னு சொல்லி. அதனால் சதா தத்பாவ பாவிதா அப்படின்னு சொல்ல, சதா சத்பாவனா எப்பொழுதும் எந்த தடையும் இன்றி, எந்த தடையும்னா சதா அப்படின்னு சொல்லிட்டார். சதானா எப்பொழுதும், எப்பொழுதும் எந்த தடையும் இன்றி. எப்படி எந்த தடையும் இன்றின்னா, பகவான் ராமகிருஷ்ணன் அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு எண்ணெய் டின்னிலிருந்து, அந்த எண்ணெய் டின்னிலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றும் போது அந்த ஃப்ளோ ஆஃப் இந்த ஆயில் எந்த வித தடையும், அதே தண்ணி அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த ஆயில் நீங்கள் ஊற்றும் போது அப்படியே அந்த ஃப்ளோ ஒரே எந்த தடையும் இல்லாமல் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றும் பொழுது அதுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருப்பது போல் நம்முடைய எண்ணங்கள் பகவானை சிந்திக்க வேண்டும். இந்த ரெண்டு கருத்து மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். என்னென்னா, முதலாவது, இந்த மனம் ஒரு வரையறுக்கப்பட்ட அனாத்மா. அது வரையறுக்க முடியாத ஆத்மாவை நினைக்க தியானிக்க முடியாது. அதனால தான் இஷ்ட தெய்வம் வேணுங்கிறது. அதனால தான் சாஸ்திர துணை வேணுங்கிறது. எப்படி என்ன பண்ணலாம், என்ன சாதனை பண்ணலாங்கிறத சாஸ்திர துணை வேணும், குருவினுடைய துணை வேணும், இஷ்ட தெய்வம் வேணும். ரெண்டாவது, ஒவ்வொரு பக்தனும் தன்னுடைய இஷ்ட தெய்வம் தனக்கு எல்லாம் கொடுப்பார் என்ற நம்பிக்கை வேண்டும். நம்புகிறான். அதனால் இறைவன் உன்னை நான் என்னுடைய கடைசி நேரத்தில் நினைக்க அருள் புரிய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் என் மனதில் இருக்கும் ஆசைகளை நீக்கவும் அருள் புரிய வேண்டும். ஏன்னா ஆசை இருந்தால் இறை சிந்தனை வராது. ஏன் மற்ற ஆசைகள் வருகிறது? காரணம் மாயா, மாயா சக்தி. பகவானே நம்மகிட்ட விளையாடுறாரு. அதாவது நமக்கு இதெல்லாம் ஆசையை கொடுத்து அதை கொடுத்து அவரே செய்கிறார் எல்லாமே. ஆசை எப்போன்னா நம்ம ஆடி ஒழுங்கி பார்ப்போம். நம்ம இதில் சின்ன குழையாக இருக்கும்போது விளையாட விட்டுருவான் அம்மா. பசிக்கும்போது என்ன பண்ணுவான், என்ன விளையாட்டு பொருள்னாலும் எல்லாம் தூக்கி போட்டு அம்மாவை தான் போட்டுவான். அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால்தான் நீ இறைவனை அடைய முடியும். அந்த மாதிரி அந்த வியாக்குலதா பசிக்கும்போது அந்த குழந்தை என்ன தான் சமாதானம் பண்ண முடியும், அம்மா வேணும் அப்போ. அதனால் அந்த மாதிரி ஒரு பக்தி, அது நீங்கள் இது கூட சொன்ன சரணாகதி அப்படின்னு சொல்லலாம். அப்படி நீ இஷ்ட தெய்வத்தின் மூலமாக அந்த அந்த ஆசையை, எல்லா ஆசையும் நீங்கிவிட்டால் ஏன்னா அந்த சக்தி, அந்த ஆசையெல்லாம் கொடுக்கறது மாயா தான், இறைவனுடைய சக்தி. அதனால தான் நம்ம அந்த 7வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம் தெய்வீ ஏசாம் குணமயி மம மாயா துரத்தேயா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் இந்த மாயாசக்தியும் அவனுடைய அருளால் தான் வந்தது. அதனால் அவனுடையும் பிரார்த்திக்க வேண்டும், எனக்கு இந்த மனதில் வருகின்ற சக்தியை நீக்க வேண்டும் என்று. நம்முடைய கடைசி நேரத்தில் நம்முடைய மனதில் எந்த எண்ணம் மேலோங்கி இருக்கிறதோ அந்த எண்ணம் தான் நம்முடைய அடுத்த பிறவியை நிர்ணயிக்கும். இது நம்முடைய கீதா சொல்கிறது, கீதா சாஸ்திரம் சொல்கிறது, அதே மாதிரி உபனிஷதங்கள் சொல்லுது. சாதாரண மனிதன் மனதில் உலகியல் எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். அதனால் அவன் இந்த சரீரத்தை விட முடியாது. காரணம் என்ன, சரீரத்தினுடைய தொடர்பு இருக்குது, அவனுடைய பற்று இருக்குது. அதனால் சரீரம் அவனை விட்டு செல்லும். 3வது பாயிண்ட்டு, ஆன்மீக சாதகன் பக்தன், அதாவது நல்ல ஆன்மீக சாதனைகள் உபாசனைகள் செய்யலாம், தன்னுடைய உடலை மனதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பான். தான் நினைக்கும் போது ஆனந்தமாக அந்த சரீரத்தை விட்டு விடுவான். கடைசி நேரத்தில் இறைவனை ஸ்மரணிக்க வேண்டும். ஸ்மரணிக்க அவன் அருள் வேண்டும். அவன் அருள் வேண்டும். யார்? இறைவன் அருள் வேண்டும். அதற்கு அந்த பக்தன் இறைநாமத்தை முழு பக்தியுடன் ஜபம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இறைவனை முழுமையாக சரணடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பக்தன் அந்த அவனுடைய மனதில் பாவம் உண்டாகி, அந்த பாவம் சம்ஸ்காரமாகி, அது நிஷ்டையாகி உறுதி பெறும். அது இறைவன் அருளால் தான் முடியும் என்று இந்த 6வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். இனி 7வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகமும் கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் சொல்றார்.
தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தஸ்வச்ச. இந்த இடத்துல கர்மயோகத்தை பற்றி சொல்கிறார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர, என்னை நினை, யுத்தஸ்வ, கர்மத்தை செய். அப்போ மையர்ப்பித மனோபுத்தி மாமே சேஷதி அசம்சயா. மையர்ப்பித மனோபுத்தி, உன்னுடைய மனதையும் உன்னுடைய உடலையும் மனோபுத்தி, மனதையும் புத்தியையும் என்னிடம் அர்ப்பித்து விடு, என்னிட சமர்ப்பித்து விடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மனசு புத்தி தானே நமக்கு இந்த நிலைமையை கொண்டு வருது, இந்த ஆசை உலக ஆசைகளெல்லாம் இது பண்ணுது. அப்போது இந்த மனசையும் புத்தியையும், இந்த மனசு ஒரு ஃபேக்கல்ட்டி மாதிரி, அதாவது நம் மனதை வந்து 4ஆக பிரித்தோம். ஆங்கிலத்தில் மனசு ஒரே ஒரு வேலை தான் மைண்டு. ஆனால் நம்முடைய சாஸ்திரத்தை அப்படி சொல்ல, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த மனதுக்கும் சித்தத்துக்கும் ஒரு இது இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி புத்திக்கும் அந்த அகங்காரத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. இது வந்து டீட்டெயிலாக நம்ம இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்ப்போம். இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய மனதில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். இப்போ இதோட சிம்பிள் மீனிங் என்னென்னா, தஸ்மாத் ஆகையால், சர்வ காலமும் என்னை நினைத்து கொண்டே போர் புரி, மனம் புத்தி என்னிடத்தில் அர்ப்பணம் செய்தால் சந்தேகமின்றி என்னையே அடைவாய் அப்படின்னு பகவான் சொல்கிறார். சந்தேகமின்றி அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு பகவான். என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, இதோடைய ரொம்ப டீட்டெயிலாக நான் சும்மா சிம்பிளாக ஒரு 2-3 மட்டும் சொல்லிட்டு பாக்கி அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். தஸ்மாத் அப்படின்னா ஆகவே, அந்த கால ஸ்மரன் என்பதை இங்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். அந்த காலத்தில் என்னை நினைக்க வேண்டும், அதாவது கடைசி காலத்தில் என்னை நினைக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் அடுத்த ஜென்மத்தினுடைய வித்து, அதாவது சீடு. அதுதான் நிர்ணயிக்கும், அடுத்த ஜென்மத்தை நிர்ணயிக்கும் நம்ம பார்த்தோம். காரணம், அந்த காரணம் இருக்கு, அதாவது என்ன அந்த ஜென்மத்தை நிர்ணயிக்கும் என்னன்னா, இந்த கடைசி நினைப்பு தான் இந்த அடுத்த ஜென்மத்துக்கு ஒரு கண்டினியூட்டி. எப்படி சீரியல் நம்ம கண்டினியூ பண்ணுறோமோ, இந்த முடிச்சுட்டு அடுத்த எபிசோட் அப்படின்னா, அது மாதிரி இந்த எபிசோடில் நம்ம என்ன நினைக்கிறோமோ, அப்போ என்ன நினைக்கணுமோ அதை தான் பகவான் சார் சர்வேஷு காலேஷு, எல்லா காலத்திலும் என்றால் எவ்வளவு காலம் நாம் இந்த சுய உணர்வுடன் இந்த பூமியிலே கான்சியஸோடு வாழ்கிறோமோ அது வரைக்கும். அப்போது சில நேரத்தில் கான்சியஸ் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு என்னென்னா நமக்கு மீறி போய்டும். அப்போ தான் நமக்கு கான்சியஸ் இல்லாமல் ஈவன் அந்த கோமா ஸ்டேஜுக்குள்ளே கூட ஒருவன் வந்து இந்த சிந்திக்கும் திறன் போயிடும் அவனுக்கு அந்த நேரத்தில். ஆனால் ஆழ் மனதில் அவனுக்கு அந்த அபியாசம் பண்ண விதம் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் என்னை நினை, மாம் அனுஸ்மர. ஏன் நம்ம வந்து அபியாசம் பண்ணி வச்சுருக்கோம், நல்ல விஷயங்கள் இறை நாமத்தை நம்ம அபியாசம் பண்ணி வச்சுருந்தோம். என்னையே மாம் அனுஸ்மர, என்னையே நினை. அபியாசம் பண்ணி வச்சுருந்தா, நல்ல சம்ஸ்காரம் இருந்து எல்லாம் பண்ணி வச்சுருந்தா அந்த மாதிரி என்னையே நினைக்க முடியும். நினைப்பாயாக அப்படின்னு சொல்லி மாம் அனுஸ்மரன்னா என்னையே நினைப்பாயாக அப்படின்னு பொருள். பிறகு அர்ஜுனன் பற்றி பார்த்து சொல்கிறார், யுத்தஸ்வ அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். நீ என்னையே சர்வ சதா காலமும் நினைத்து கொண்டிரு, அதே நேரத்தில் உன்னுடைய கடமையை செய். இது என்ன நமக்கு ஒரு கான்ட்ராவர்சியாக இருக்கு. பகவானை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு செயலை எப்படி செய்ய முடியும்? அது தாங்க வந்து இந்த இடத்துல யுத்தஸ்வன்னு சொல்லியிருக்காரு. யுத்தஸ்வன்னா அர்ஜுனனுடைய பணி, இந்த இடத்துல போர் புரிவது அவனுடைய பணி. இப்போ நம்ம ஒரு டீச்சர் அப்படின்னா யுத்தஸ்வ அப்படின்னா அவங்க டீச் பண்ணுறது நம்முடைய பணி. இப்படி யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அவங்க அந்தந்த இடத்துல இருந்து அந்த கர்மயோகம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு வந்து நீ யுத்தஸ்வ அப்படின்னு சொல்லும்போது நீக்கு உன்னுடைய போர் தர்ம யுத்தத்தை செய். நீ ஏன்னா நீ தர்ம பூமியில் இருக்க, தர்மத்திற்காக நீ, உனக்கு அதர்மத்துக்காக நீ இந்த போர் புரியலை, தர்மத்துக்காக தான் நீ போர் புரியிற. அதனால் இந்த போர் வந்து உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கும்னா அதோவா பிராப்பசி சொர்க்கம் ஜித்வா போக்ஷசே மகிம் அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை நீ வந்து இந்த தர்ம யுத்தத்தில் இறந்தால் நீ சொர்க்கத்துக்கு போவாய்.
நீ வந்து உனக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. அதே போலவே இந்த ஜெயித்து விட்டால் நீ இந்த உலகத்தை ஆளப்போகிறாய், அப்பவும் லாஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஸோ இதில் யுஜஸ்வ அப்படிங்கிற ஒரு வார்த்தை கர்மயோகத்தை சொல்லி விளக்க வேண்டியது இருக்கிறது. இன்னொன்று வந்து அந்த இது மையர்பித மனோபுத்தி, உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னிடத்தில் அர்ப்பித்து விடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதனால் இந்த ரெண்டு விஷயமும் கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். மனதையும் புத்தியையும் அர்ப்பிப்பது எப்படி அப்படிங்கிறதையும், யுத்தஸ்வ அப்படிங்கிறத கர்மயோகத்தையும் பகவான் இங்கே சொல்லியிருக்கார். அதனால் அடுத்த வகுப்பில் வந்து நான் இது ரெண்டையும் நான் சொல்லுவேன். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.